இந்த உளுந்தங்கஞ்சிலாம் கிண்டி குடிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குங்க. பயங்கர வாசனையா இருக்கும். சுக்கு, ஏலக்காய்லாம் போட்டு பண்றது. ஆல்ரெடி இதோட ரெசிபி நான் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்தங்கஞ்சிலாம் ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். போனுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ சேர்த்துக்கோங்க. எப்போ போல தண்ணியில் கரைச்சிட்டு கிண்டி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சியும் மாமாவும் கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பால் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கிறேன். சரி, கத்திரிக்காய் சுட்டு எடுத்துக்கலாம். ஹஸ்பண்டும் லஞ்ச் பாக்ஸ் வேறு பேக் பண்ணணுமே, அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து உளுந்தங்கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, அது கத்திரிக்காய் சுட்டு எடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் பொடியாக போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் மிளகு சாதம் பண்ணி அதெல்லாமே பேக் பண்ணியாச்சு. அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணி நம்ம யூஷுவல் ரொட்டீன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு எக் ரைஸ் மட்டும் சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.